மக்களே அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு விசில் அடிக்கிற பறவை இருக்குது. இதை வந்து விசில் பேர்ட் கூட சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் மக்களே இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பங்களாவில் வந்து ஹோம் ஸ்டே அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதாடா காத்தடிக்க அமைச்சிட்டே படுபாவி நாய்களா, ஏன்டா இப்படி காத்தடிச்சு கொள்றீங்க? சாரி மக்களே, ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம் ஸ்டே அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹோம் ஸ்டேலாம். அண்டு இன்னொன்று, சாப்பாடு அருமையாக இருக்குது. ஃபுட் குவாலிட்டி இஸ் குட். அண்ட் ஹோம் ஸ்டே சர்வீஸ் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாமே குட்டு தான். ஸோ தங்கணும்னா டி பங்களா ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, ஹாப்பியாக இருங்க. டாட்டா. லொக்கேஷன் பின் பண்ணுறேன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் பின் பண்ணுறேன். அப்பா என்ன பள்ளமாக இருக்குது. கவிதை போல இருக்கே. மழை பெஞ்ச ஈரம் அப்படியே இருக்குது. சரி, வீடியோ ஆன் பண்ணிட்டேண்ணா. இது முழுக்கிக்கிறேன். ரைட்டு. அப்படியே நடுக்காட்டில் இருக்கிற மாதிரியே இருக்க மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா
அது தண்ணி வேறு நடுவில் ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், இல்லை வழுக்கி கீழே விழுந்துருவோம். ஸ்லோவாக மெதுவும். வா, நம்ம பேசுறது மட்டும்தான் கேட்குது மக்களே. அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஈக்காக்க சத்தம் கூட கேட்கல. சபா முருகேஸ்வரா, ஆண்டவா, லால் முருகா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, பாறை, தண்ணி. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகணும் மக்களே, இல்லைன்னா நம்மளால் மூவ் கூட பண்ண முடியாது. வாங்க, செமையாக இருக்குது லேக், பாருங்கள் செமையாக இருக்குது. என்னால் இந்த கேமரா பார்க்க முடியல, ஸோ ஃபுட்டேஜ் கிளியராக இல்லைன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால கீழே பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி நல்லா வெயில் சூப்பராக அடிக்குது மக்களே. See the nature, beauty with sun. பா, கொடைக்கானலில் மிஞ்சிச்சுப்பா இந்த மேகமலை, வேற லெவலில் இருக்குது. ஏம்மா போனால் போயிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ப்ராடரான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லோவாக இறக்கணும், ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க பாறை எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ லுக் த பியூட்டி ஆஃப் த லேக் and the nature's beauty. ஏம்மா மக்களே, இது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யானையோட சாணின்னு சொல்லலாம். யானை எங்கேயும் விசிட் பண்ணியிருக்கு போல இருக்கு. ஏம்மா, ஸோ வந்ததுக்கு காலை நினச்சிட்டு போயிடலாம் அந்த லேக்கில் யாராவது காலை நினச்சிட்டு போகணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஏம்மா நைஸ். ஆ பரவாயில்லையே. ஆனால் தண்ணி கொஞ்சம் க்ளீனாக இருக்குது கரெக்டா? அனிமல்ஸ்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் தான் வரும் மக்களே தண்ணி குடிக்க. என்ன கமெண்ட் டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பிள்ளை.
சன் மேன், வாட் அ சன் மக்களே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எலிஃபென்ட்ஸ் டங். ஸோ இதுவும் 2 யானை வந்திருக்கு போல இருக்கு மக்களே. யானையோட சாணி கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கேயே விசிட் பண்ணியிருக்கு போல இருக்கு. மை காட், இதெல்லாம் வந்து மினிமம் 4 days ஓல்டு. ஏன்னா அந்த நார்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இதெல்லாம் தான் சார் உரமா ரெடி பண்ணி அங்க விக்கிறாங்க. ஐயோ, இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது மக்களே. யானை வேற சாணி போட்டிருக்குது. நான் காமிச்சல, எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். எட்டின தூரத்தில் ஒரு யானை கூட காணோம். அங்கே தான் நம்ம கார் நிற்கிது. ஜூம் பண்ண முடியல. இல்லை பாரு, இந்த வரேன். அந்த தடத்துல தான் போவாங்க. மதிக்கிச்சு மக்களே. போனால் போயிட்டே இருக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. இப்படியே போனால் தனியாதே. ரைட்டி தண்ணி படிக்கலாம். அப்படியே போனால் போயிட்டே இருக்கு. பாருங்க, மரங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு போயிட்டு இருக்கு. அது வச்சுப்பா. இங்கே பாருங்க, யானை சாணம் போட்டிருக்கு. வாட்டர் மிராக்குலஸ். இதோ தெரிகிறதா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கேருந்து வருது மக்களே. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போமா? ஐயா, இங்கேயோ யானை சாணம் இருக்கு. இங்கே தான் இருக்கும் ஒரு வேலை. இது வேற ஒன்று. ஸோ மக்களே பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. போய் அந்த லேக்குக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் மக்களே லேக்குக்கு போகுது. யாவா ஏறதுக்குள்ள ஏன் வாட் என்னடா இங்கே யானையோட சாணம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் யானையோட சாணமே இருக்குது. இங்கே தான் இருக்குமோ? டேய் யானை எங்கடா இருக்க? சொல்லிட்டு வாடா, பயமுத்தாதடா. இது தலையை விட்டு போயிட்டாங்களே. இல்லை என்ன பண்ணுறேன். இங்கே ஒரு யானை சாணம் எங்கே பார்த்தாலும் இதுவாக இருக்கே. நான் என்னத்தை பண்ணேன்? ஓகே. ஸோ see the beauty of the waterfalls மக்களை. செமையாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருக்க டேஞ்சரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க நிறையா சாணம் இருந்துச்சு, யானையோட சாணம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நிறையா இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. எதுக்கும் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இங்கே இருந்தோம் நம்மளுக்கு தான் ஆபத்து. திடீர்னு அப்படின்னு கத்திட்டு நமக்கு வந்துச்சுன்னா ஏதோ உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம எல்லாம் வாங்க. ரைட். சவா இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் இதுவாக இருக்கேன். நான் என்னத்தை பண்ணுறது? சை, லேக்கை பார்த்த வந்தேன். லேக்கை பார்க்க வந்தேன்னா யானையோட சாணத்தை பார்க்க வந்தேன்னா பட்டம். என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. வாய் வர பயத்தில் ரோல் ஆகுது. ரைட்டு. பிஜிஎம்மை கட் பண்ணிவிட்டு சைலன்ஸை ஃபீல் பண்ணிங்களா மக்களே? நானும் பேசலை, பிஜிஎம்மும் ஓடல. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அந்த பியூட்டி ஆஃப் சைலன்ஸே தனி தான் மக்களே. அது வந்து சைலன்ஸ் லவ்வர்ஸ்க்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். பா வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே மக்களே, ஸோ அடுத்த ஸ்பாட் நம்ம சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் vlogging warrior லோக் ஆதித்யா ஜி. டாடா, பை பை, டேக் கேர்.